உங்கள் வசந்தசேகர். நம்ம கல்வித்துறை அமைச்சருக்கு தாங்க இது. நீங்கள் வந்து இந்த மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. நவோதய பள்ளிகள் வந்து தமிழகத்துக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களுடைய முடிவு. இருந்தால் கூட அந்த நவோதய பள்ளிகளுடைய அந்த தரம் இருக்கு இல்லையா, இந்த நவீன கட்டமைப்பு, நவீனமயமாக இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்துக்கு என்ன நவீனமான அந்த பள்ளிக்கூடத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அது வந்து நவோதயா பள்ளியில் இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து நம்ம கிராமத்து பள்ளிக்கூடங்கள் இப்போ இருக்கிற அரசாங்க பள்ளியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான். யாருமே வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அந்த தொழில்நுட்பம் வந்து நம்ம கிராமத்து அந்த அரசாங்க பள்ளியில் படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ ஒரு டெக்னாலஜியாக இருக்குது, அவ்வளோ கிளியராக இருக்குது, நீட்டாக இருக்குது அந்த பள்ளிகள்லாம். அது பார்த்தா தான் அந்த வீடியோலாம் பார்த்தோம் நம்ம, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். எல்லா அரசாங்க பள்ளிகளும் அது நவீனமயமாக்கிட்டாக்கா போதுங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். படிப்பு மக்கள் வந்து நிறைய பேர் அங்கே வந்து சேர்ப்பாங்க. தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் போகுது. இப்போ கூட 1000 தனியார் பள்ளிக்கூட இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் லஞ்சம் வாங்காமல் போனதெல்லாம் பயங்கர லஞ்சம். நான்லாம் அதிகமான வீடியோலாம் போட்டோம். அதுபோல் அந்த லஞ்சம்லாம் வாங்குறது பெரிய சந்தோஷமான விஷயந்தான். அதேமாரி அந்த ஒரு அதிநவீனமான இப்போ இருக்கு இல்லையா அந்த நவோதய பள்ளியில், அதே கட்டமைப்பு நம்ம தமிழக அரசாங்க பள்ளிக்கு வந்துட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. யாருமே பேச மாட்டாங்க. இங்கே தான் அந்த அளவுக்கு கொடுக்குறாங்களே, அது மும்மொழி பள்ளிக்கே தேவையில்லை, இருமொழி பள்ளியே போதும். அந்த அளவுக்கு இந்த அதிநவீன இந்த சும்மாலாம் அந்த ஒரு கட்டத்தை கட்டி விட்டு ஒரு பிளாக் போர்டு ஒன்று வச்சுட்டா பள்ளிக்கூடங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நல்லா அதிநவீன நல்ல ஒரு திறம்படவாக இருக்கணும். அது அந்த அளவுக்கு ஆசிரியர்கள்லாம் வந்து நல்லா படித்தவங்களை போடணும். சும்மா அந்த 4வது 5வது ஃபெயிலாக போனவங்க அதுமாதிரி கேஸுங்களெல்லாம் போடக்கூடாது. நல்ல ஆசிரியர்கள் வந்து நல்ல ஆசிரியர்களாக இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க மாணவருக்கு வந்து நல்ல வழிகாட்டியாக இருப்பாங்க. அதுமாரி இருக்கணும், நல்ல அன்பாக இருக்கணும். இந்த சோத்தை மட்டும் போட்டு பிரயோஜனம் இல்லை. 1வதுலேருந்து இப்போ 5வது வரைக்கும் அவங்க போட்டாங்க, இப்போ நீங்கள் வந்து 8வது வரைக்கும் சாப்பாடு மட்டும் போட்டு என்னங்க பிரயோஜனம்? ஏழை மாணவர்கள் வந்துடுவாங்கன்னு அந்த கனவுலே நினைக்கக்கூடாது. இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் வந்து டெக்னாலஜி இருக்கணும். டெக்னாலஜி இருந்தால் தான் வராங்க. சாதாரண கூட பார்த்துட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் போகிறாங்க, ஏழை கூட. அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசாங்க பள்ளிகளும் இந்த நவோதய பள்ளிகள் எந்த அளவுக்கு தரம் இருக்குதோ அந்த தரத்தை வந்து கொண்டு வரணுங்க. நன்றி.